Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்றது எப்படின்னு தான் நான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக், இது லைனிங் ஃபேப்ரிக் இது. இப்போ ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம ஒரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அர்காட் பண்ணியிருக்கோம். இது தெரியுதுங்க, இங்கே நம்ம அர்காட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர பக்கத்தை தான் நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே அர்காட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு சைடு வந்து இந்த பக்கமும் இந்த அர்காட் பண்ண பக்கம் வந்து இந்த பக்கமும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம ரெண்டுமே ஒரே பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து ஒரே பக்கத்தில் அந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரே பக்கத்தில் தான் அந்த குடஞ்செடுத்த பகுதி வந்துடும். அதனால அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டே கிளாத்தை ஆப்போசிட் பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம். நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண சொல்லியே நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இங்கே அதிகமாக நம்ம இது இந்த கிளாத்தை நம்ம இங்கே வந்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்லீவோடைய கையோட லென்த் வந்து கம்மியாயிடும். இல்லை நம்ம கம்மியாக எடுத்துட்டோம்னா ஸ்லீவ் வந்து பெருசாகிடும். நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா ஸ்லீவோட லென்த் வந்து சின்னதாகிடும். எப்போயுமே நீங்கள் வந்து இதை 1/4 இன்ச்சு நீங்கள் 1/2 இன்ச்சு எவ்வளோ நீங்கள் கேப் விட்டுருக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போயுமே நீங்கள் ஸ்லீவ் வெட்டும்போது கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு எப்போவுமே 1 இன்ச்சு நீங்கள் ஸ்லீவ் அலவன்ஸாக நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு லைனிங் பார்ட் மேலே மெயின் பார்ட் மேலே லைனிங் பார்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நம்ம மார்க் பண்ண இடத்துலையே பீஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ 2 பக்கமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் நம்ம போட போகிறோம். இப்போ 2 கிளாத்தை பிரிச்சுட்டு இதுக்கு மேலே அந்த படிமான தையல் போட போகிறோம். எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பத்தாமல் தான் போகக்கூடாது. இப்போ இதில் ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எப்பவுமே சில பேர் எம்மிங் தான் கேட்பாங்க. இப்போ இந்த டைமில் எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எம்மிங் எந்த அளவுக்கு பண்ணுவோமோ 1 இன்ச்சுக்கு பண்ணுவோமோ அந்த 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச்சு நீங்கள் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அது கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து எம்மிங் தான் கேட்பாங்க. அப்புறம் அவங்க எம்மிங் கேட்ட உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் வரும். அதனால் ஆனால் எனக்கு கொடுத்த கஸ்டமர் வந்து அது எதுவும் சொல்லலை, அவங்க ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அதனால் நான் அதே மாதிரி 1 இன்ச்சு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எம்மிங் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எம்மிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து திருப்பிட்டு இதுக்கு மேலேயே ஒரு டம்மி தையல் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர்லன்னா ஊசியை உள்ளே குத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிக்கோங்க. நீங்கள் போடுற தையல் வந்து எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். வளைஞ்சி அப்படின்னா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் தையல். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல நீங்கள் தையல் வந்து ஒரு வேஸ்ட் கிளாஸில் போட்டு நீங்கள் பழகிக்கோங்க. அப்படி பழகும் போது உங்களுக்கு தையல் வந்து நேராக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக போடாச்சு. இப்போ இதேமாரி இன்னொரு ஸ்லீவ்லேயுமே நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ரெண்டுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல முக்கியமாக டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்போயுமே நம்ம அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீம் விடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே பிடிக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தட்டு வந்து உட்காராது. இங்கேயும் உங்களுக்கு வந்து இங்கேயுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும். இங்கேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அதனால் எப்போயுமே நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ண சொல்ல நீங்கள் வந்து எப்போயுமே 1/2 இன்ச்சு விடுங்க. நான் எனக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் நான் விட்டுருக்கேன். அதனால் நான் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண சொல்ல நல்ல பக்கம் ஒரே பக்கம் வர மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாது. நல்ல பக்கமும் அதுக்கப்புறம் பிரித்து தைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணதில் நம்ம இப்போ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக 2 ஷோல்டரையும் கரெக்டாக பிடிச்சிட்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் வந்து இப்படி வந்திருக்கு, இப்படி அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வருதுன்னா அந்த அப் அண்ட் டவுனை நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் விட்டுடணும். நீங்கள் வந்து நெக் பக்கம் விட்டுட்டிங்கன்னா நெக்கில் அப் அண்ட் டவுன் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் நெக் ஸ்லீவ் பக்கம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டைம் போடுறேன். எப்போவுமே நீங்கள் ஷோல்டரில் 2 டைம் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக நெக் சைடில் மட்டும், அதாவது நெக் பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் டைல் போட்டுக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக டைல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி திருப்பிடுங்க. பீஸை திருப்பிட்டு, நல்லா தெரியும் நினைக்கிறேன், இப்படி திருப்பிட்டு இந்த பக்கத்தை வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. இன்விசிபிளாகவும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ப்ளவுஸ் கம்மி ஸ்டிச் பண்ணலை. இது வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் எந்த ஒரு ரா எட்ஜஸும் தெரியாது, இந்த பக்கமும் எதுவும் தெரியாது. உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். எப்போவுமே இது வந்து பேக் சைடில் விட்டுருங்க, ஃப்ரண்ட் சைடில் விடாதீங்க. அதேமாதிரி நம்ம இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸ்க்கு இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சைடில் இந்த நூல் எல்லாமே கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த நெக் சைடில் வந்து அது மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு எது ஃப்ரண்ட் சைடு வரும்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இந்த பக்கம் வராது. இப்போ இதுதான் வந்து இந்த பக்கம் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடைய சென்டரும் ஷோல்டருடைய சென்டரும் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து 1/2 இன்ச்சு விட்டோம். அதேமாதிரி இதே 1/2 இன்ச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்க இந்த 1/2 இன்ச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லி இந்த கிளாத்தை இழுக்கக்கூடாது, இந்த கிளாத்தை இழுக்கக்கூடாது. கரெக்டாக இழுக்காமல் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு அழகாக நான் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தமாதிரி நீங்களும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக ஒரு ஸ்லீவோடைய சென்டர் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த ஸ்லீவை மட்டும் அப்படியே அழகாக ரொட்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்லீவ் நம்ம அழகாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் பண்ண இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே பெண்ட் வரக்கூடாது, இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லைனிங் ப்ளவுஸுடைய ஸ்லீவை எப்படி சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.